ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் தர்ஷன் டிப்ஸ். என்னடா இவன் புதுசாக பிடிஎஃப்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா, லாஸ் ஆஃப் மோஷன் லெசன்லாம் கொண்டு வந்திருக்கான், லெசன் பற்றியா ரிவ்யூ போட போகிறான் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதே சேனலில் நான் இனிமேல் ஸ்டடீஸ் பற்றி போட போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேர்த்துக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்கும், சில பேர்த்துக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது எப்படி ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம், எப்படி இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்ட்ரடக்ஷனில் என்ன போட்டிருக்குன்னா, ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஸோ க்யூரியஸ் அபவுட் திங்ஸ் ஆர் அவங்கள சுற்றி இருக்க பொருட்கள் மேலே அவங்க ரொம்ப இதுவாக இருப்பாங்க சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம இன்ட்ரடக்ஷன் இந்த ஃபஸ்ட்டு பேர் நம்மளுக்கு அவ்வளோவா தேவையில்லாது தான். ஆனால் ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் ஃபோர்ஸ்னு என்னன்றதை பார்ப்போம். ஸோ ரெஸ்ட்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ஆக்ஷனுமே இல்லாமல் அப்படியே இருக்கிறது பேர் ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்க பொருளில் சின்ன ஒரு மைன்யூட் அசைவு வந்தால் கூட அதை மோஷன் சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரெஸ்ட்னா ஆக்ஷனே இல்லாமல் இருக்கிறது, மோஷன்னா ஒரு சின்ன அசைவு ஏற்பட்டாலுமே அது மோஷன் தான் சொல்லுவாங்க. அண்ட் தென் இது அதாவது சொல்கிறாங்க, ஆஸ்குலேட்டிவ் மோஷன், லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, வெலாசிட்டின்னு என்னென்னு தெரியும். ஆனால் இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எதனால் இந்த மோஷன் ஏற்படுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நான் சும்மா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் படிக்கிறேன். When a body is at rest, starts moving, a question that arises in our mind is what causes the body to move. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்குது, அது தப்புன்னு நகர ஆரம்பிக்குது. அப்போ எதுக்காக, அது எப்படி எதனால் எது அதை மூவ் பண்ண வைக்கிது அப்படின்னு தான் யோசிப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரே ஒரு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோஷன்னு ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் தான் இதுக்கான காரணம். ஏன் ஃபோர்ஸ் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபோர்ஸ்னு என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இன் அ காமன்ஸ் மேன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மோஷன், அ பாடி நீட்ஸ் அ புஷ் ஆர் புல் டு மூவ் ஆர் பிரிங் டு ரெஸ்ட் ஆர் சேஞ்ச் இட்ஸ் வெலாசிட்டி. ஸோ புஷ்ஷுன்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புஷ் ஆர் புல் அப்படின்னா ஃபோர்ஸ்னால் புஷ் ஆர் புல். அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மூவ் பண்ணுறதுக்கு, இல்லை அதை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு, அப்படி இல்லைன்னா அதை வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஹென்ஸ் திஸ் புஷ் ஆர் புல் இஸ் கால்ட் அஸ் ஃபோர்ஸ். இந்த புஷ் ஆர் புல் தான் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். லெட் அஸ் டிஃபைன் ஃபோர்ஸ் இன் அ மோர் சயின்டிஃபிக் மேனர் யூஸிங் த 3 laws proposed by Sir Isaac Newton. These laws help you to understand the motion of a body and also to predict the future course of its motion if you know the forces acting on it. ஸோ ஐசக் நியூட்டன் சார் அவங்க நிறைய ஒரு 3 லா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லா வச்சு நம்ம ஃப்யூச்சரில் இந்த மோஷன் எப்படி இருக்க போகுது, இனிமேல் அதை எப்படி வரப்போகுது, அது எப்படி நடந்துச்சு, அதெல்லாமே இந்த லா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க. Before Newton formulated his 3 laws of motion, a different perception about the force and motion of bodies prevailed. Let us first look at these ideas and then eventually learn about Newton's laws in this unit. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நியூட்டனோட லாக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை பேசிக்கை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா மெக்கானிக்ஸ் இஸ் த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் தட் டீல்ஸ் வித் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் பாடிஸ். இட் இஸ் டிவைடட் இன்டு 2 branches, namely statistics and dynamics. ஸோ மெக்கானிக்ஸுங்கிறது ஃபிசிக்ஸில் பிரான்ச். ஸோ அது என்னென்னா, இட் டீல்ஸ் வித் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் பாடி. அந்த ஒரு பாடியில் இருக்க ஃபோர்ஸ், அந்த எஃபெக்ட் ஃபோர்ஸ்னால் ஏற்படுற எஃபெக்டை ஸ்டடி பண்ணுறதா மெக்கானிக்ஸ். அது 2ஆக பிரிஞ்சிருக்கு. என்னென்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்னென்னா, இட் டீல்ஸ் வித் த பாடிஸ் விச் ஆர் அட் ரெஸ்ட் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இட் டீல்ஸ் வித் த பாடிஸ், அது எதுனா விச் ஆர் இட் ரெஸ்ட் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ சில பொருட்கள் ரெஸ்ட்டில் இருக்கணும்னா ஒரு ஆக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும் அது நிற்கணுவாங்க. ஸோ அது மட்டும்தான், அதுதான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவோம். டைனமிக்ஸ்னால் என்னன்னா, இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் மூவிங் பாடிஸ் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். இது மூவ் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுக்கறது தான் டைனமிக்ஸ். ஸோ டைனமிக்ஸ் இஸ் ஃபர்தர் டிவைடட் அஸ் ஃபாலோஸ். என்னென்னா கைனமேட்டிக்ஸ். ஸோ கைனட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் நிமிஷம் ஃப்ரெண்ட். கைனமேட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோஷன் நடக்குது ஒரு பாடி, ஆனால் அது எதனால் நடக்குதுன்னு பார்க்காமலே ஜஸ்ட் இது மோஷன் இருக்குது அப்படின்னு படிக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வீல் சுற்றுதுன்னா வீல் இப்படி சுற்றுது அப்படின்னு படிக்கிறது. எதனால சுற்றுது
அப்படின்னு கண்டுக்காமல் அது படிக்கிறது. கைனட்டிக்ஸ் அப்படின்னா வந்து அது ஏன் அது வந்து அது அந்த மோஷன் ஆஃப் பாடி அது எப்படி மோஷன் ஆகுது, அது எதனால மோஷன் ஆகுது, அது எதனால மூவ் ஆகுது, எப்படி மூவ் ஆகுது, அந்த மாதிரி படிக்கிறது தான் வந்து கைனட்டிக்ஸ். ஸோ இது ஈஸி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குதுன்னா ஸ்டாட்டிக்ஸ்னால் டைனமிக்ஸ் எப்படியாச்சும் மனப்பாடம் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு டைனமிக்ஸ்குள்ளே ஸ்டார்ட் ஆகிறதுனால ஃபஸ்ட்டு கைனமேட்டிக்ஸ் வரும், அப்புறம் கைனில் ஸ்டார்ட் ஆகிறதுனால கைனட்டிக்ஸ்னு வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஸோ 1 மார்க்கில் ஒரு இது வரும், நான் அதை அண்டர்லைன் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அரிஸ்டோட்டல், அ Greek philosopher and scientist, the natural state of earthly bodies is at rest. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம், என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில்ங்கிறது ஒரு Greek philosopher and scientist, the natural state of earthly bodies is at rest. ஒரு ஏர்த்தில் இருக்க பாதி பாடிஸ் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, started that a moving body naturally comes to rest without any external influence of the force. Such motions are termed as natural motion, force independent. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபுட்பாலில் விளையாண்டுருக்கீங்க, அப்போ பால் இழுத்து உதைக்கிறீங்க, அது வந்து உதச்ச ஸ்பீடுக்கு போயிட்டே இருக்கணும், ஆனால் அது தானாக ஸ்டாப் ஆகுது. இந்த விதம் நம்ம யாருமே கை வச்சு தடுக்கல, எதுவுமே பண்ண, ஆனால் தானாக ஒரு இதில் போய் ஸ்டாப் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்க பொருட்களை வந்து நேச்சுரல் மோஷன் சொல்லுவோம். ஃபோர்ஸ் இண்டிபெண்ட், அதுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குது. நீ தாண்டா வந்து தடுக்கணும் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை சொல்லிட்டு அது இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, he also proposed that a force, a push or pull, is needed to make the bodies to move from their natural state, rest, and behave contrary to their own natural state, called as violent motion. ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து கார் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு காரில் உட்காந்துருக்கீங்க, அது மூவ் பண்ணோம்னா வந்து நம்ம ஆக்சலேட்டட் அப்படின்னு ஒரு எக்ஸ்டர்னலாக இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அது மூவ் ஆகும். அதே மாதிரி ஸ்டாப் பண்ணோம்னா பிரேக் அப்படின்னு ஒரு எக்ஸ்டர்னலாக இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோர்ஸ் டிபெண்ட், வைலண்ட் மோஷன். அது வந்து ஃபோர்ஸாக டிபெண்ட் பண்ணியிருக்குது. நேச்சுரல் மோஷன் வந்து ஃபோர்ஸை இண்டிபெண்ட், அது வந்து டிபெண்டே பண்ணல. ஆனால் ஃபோர்ஸ் வந்து டிபெண்ட், நீ தாண்டா எனக்கு நின்று சொல்லி தரணும், நீ தாண்டா நான் வகுத்து கூட்டிகிட்டு போகணும், நீ தான் நீ உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஃபர்தர் he said, when two different mass bodies are dropped from a height, the heavier body falls faster than the lighter one. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கல்லும் ஒரு பெண்ணும் எடுத்து மேலே போய் கீழே போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே வருது எது அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா ஹெவியர் ஒன் தாங்க வரும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. Galileo proposed the following concepts about force, motion and inertia of bodies. ஸோ கலீலியோ வந்து நல்ல ஒரு கிரேட் சயின்டிஸ்ட், இந்தியன் சயின்டிஸ்ட் அவர். ஸோ அவர் வந்து இந்த ஃபோர்ஸ், மோஷன் அப்புறம் இனர்ஷியா பற்றி சொல்லியிருக்காங்க, ஒரு 4 ஸ்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். The natural state of all earthly bodies is either the state of rest or the state of uniform motion. ஸோ என்னென்னா, இப்போ வந்து ஒரு 3 கல் வந்து நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 கல் வந்து நீங்கள் இப்போ பெரிய பெரிய கல் இல்லை, ஒரு நார்மலாக ஒரு கல், 3 கல் வந்து வரிசை அப்படியே 3 நிறைய அடுக்கி வைங்க. 3மே டச் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும், எந்த வித மூவ்மெண்ட்டும் இருக்காது. ஸோ அது வந்து மோஷனில் இல்லை, ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 3மே வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறனால அது ஒரு யூனிஃபார்ம் மோஷன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ யுகத்தில் இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ பாதிக்கு ரெஸ்ட்டில் இருக்குது, பாதி வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ரெஸ்ட்டில் இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வந்து ஒன்று ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொன்றும் இது ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு வேறு எல்லாமே யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம். A body in motion will continue to be in the same state of motion as long as no external force is applied. இப்போ ஒரு சின்ன கல் இருக்குன்னா அது அப்படியே தான் இருக்கும். நம்ம தட்டி விட்டாலோ இல்லை சுண்டி விட்டாலோ உதச்சி விட்டாலோ அது அதுக்கு மோஷன் கொடுக்குற வரைக்கும், ஒரு எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம தட்டி ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும், அதோட ஸ்டேட்லேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா, when a force is applied on bodies, they resist any change in their state. This property of bodies is called inertia. ஸோ இது வந்து நம்ம இனர்ஷியா டாபிக் வரும்போது இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இது அப்படியே லீவ் பண்ணிவிட்டு 4th ஒன்று வருவோம். When dropped from a height in vacuum, bodies of different size, shape and mass fall at the same rate and reach the ground at same time. ஸோ வேக்கம் அப்படின்னா வந்து வேக்யூம் கிளீனர் கிடையாது, வேக்கம் அது. ஸோ இந்த வேக்கம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, காற்று, உயிரினங்கள் எதுவுமே இல்லாமல் ஸ்பேஸ், கிரேட் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ், காற்றே இல்லாமல் அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்த தான் வந்து வேக்கம் சொல்லுவோம். ஸோ காற்றே இருக்காத இடத்த தான் வந்து நம்ம வேக்கம் சொல்லுவோம்.
ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் 2 பொருள் என்னன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு டாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்பைடர்மேன் டாய் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பைடர்மேன் டாயும் ஒரு பென்சிலையும் வந்து அங்கே வேக்கமில் வந்து அட் அ டைத்தில் கீழே போடுங்க. அது வந்து கிரவுண்டுக்கு வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ஒரே நேரத்தில் வருங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகிறது வந்து இனர்ஷியா பற்றி. ஸோ இனர்ஷியா டாபிக் வந்தாச்சு. ஸோ இனர்ஷியா போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா உங்ககிட்ட ஒரு சொல்கிறேன். இப்போ நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க வேகமாக, டப்புன்னு பிரேக் அடித்தா நம்ம அங்கேயேவா உட்காருவோம்? இல்லை, நம்ம அப்படியே முன்னாடி சல்லுன்னு முன்னாடி போய் சாய்வோம்ல. ஸோ என்னென்னா இனர்ஷியாங்கிறது என்னென்னா while you are traveling in a bus or in a car, when a sudden brake is applied, the upper part of your body leans in the forward direction. Similarly, when the vehicle suddenly is moved forward from the rest, you lean backward. This is due to anybody would like to continue to be in a state of rest or the state of motion. This is known as inertia. ஸோ இனர்ஷியானா என்னடா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு உட்காண்டிருக்கீங்க காரில், டப்புன்னு கார் இருந்துச்சு அப்படியே பின்னாடி நம்ம போவோம். அது எதனால அப்படின்னா, இப்போ நம்ம இப்போ காரில் வேகமாக போயிட்டுருக்கோம், நம்ம மோஷனில் இருக்கிறது, நம்ம பாடி வந்து மோஷனில் இருக்க அப்படி இதாகிடும், செட் ஆகிடும். அப்புறம் திடீர்னு நம்ம ஸ்டாப் பண்ணும்போது நான் மோஷனில் தான் இருப்பேன், நீ யார் என்ன எடுத்துருக்கு சொல்லிட்டு நம்ம பாடி முன்னாடி போகும். ஸோ அதேமாதிரி நம்ம ரெஸ்ட்டில் இருக்கோம் ரொம்ப நேரமாக, டப்புன்னு வண்டி எடுத்தால் நீ எதுக்கு முன்னாடி மோஷனில் போகிற, நான் ரெஸ்ட்டில் தான் இப்போ சொல்லி ஃபஸ்ட்டு தான் ட்ரை பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம முன்னாடி பின்னாடி விழுக போகிறது. இப்போ வந்து கரெக்டாக அதோட டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க, அதை பார்ப்போம். த இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் unless it is influenced upon by an external unbalanced force is known as inertia. ஸோ இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் நல்லா இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, நான் சொன்ன இனர்ஷியாவோட எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, உங்களுக்கு டெஃபனேஷன் ஒரு தூசி, நீங்கள் வந்து அது ஈஸியாக ஓனாக கூட எழுதி நீங்கள் ஈஸியாக மார்க் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டி பார்ட்டி எனக்கு இந்த ஆக்டிவிட்டியை வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் எந்த லெசனில் வந்து எந்த ஸ்டாண்டர்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் 12th வேணாம். 11th 12th எனக்கு ஆக்சுவலி நான் இப்போ தான் 10th வந்திருக்கேன். ஸோ 11th 12th வேணாம். அதனால் வந்து 10th எது கேட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, நான் வந்து வீடியோ எடுத்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க, நான் அந்த ஆக்டிவிட்டியை கூட ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியாக்கு போயிடலாம். ஸோ இனர்ஷியானா என்னென்னு பார்த்தோம்னா வந்து பிரேக் அடித்து நம்ம பாடி வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட் மாறும் போது அதை ரெசிஸ்ட் பண்ணுறது தான் வந்து ரெசிஸ்ட்னா எதிர்க்கிறது. நான் எதுக்கு நீ சொல்லி நான் வந்து மோஷனுக்கு வரணும், நீ சொல்லி நான் எதுக்கு வந்து ரெஸ்ட்டுக்கு வரணும்னு கேட்குறவங்கள, அதுக்கு பேர் தான் மோஷன். நிறைய டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் கால்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அதாவது அதோட இப்போ வந்து ஒரு பாடி இப்போ ஒரு கார் இருக்கு, டப்புன்னு வந்து மூவ் ஆச்சுன்னா நான் ரெஸ்ட்டில் தான் இருப்பேன் சொல்லிட்டு ரெசிஸ்ட் பண்ணதில்ல, நான் மோஷன் வரமாட்டேன் ரெஸ்ட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லி ரெசிஸ்ட் பண்ணதில்ல. இப்போ காரில் வேகமாக போயிட்டு டப்புன்னு சடனாக பிரேக் அடித்தா இல்லை நான் வரமாட்டேன் சொல்லிட்டு முன்னாடி தானே போகும்போது. ஸோ அது வந்து சாரி ஒரு நிமிஷம் மாற்றி சொல்லிட்டேன். என்னென்னா இப்போ நீங்கள் வந்து காரில் உட்காந்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து இப்போ கார் வந்து முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஓகே, ஒரு கார் நின்றுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மாற்றி சொல்லிட்டேன், அது ஆக்சுவலி இனர்ஷியா ஆஃப் மோஷனுக்கு வேண்டியது, இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு சொல்கிறேன். ஸோ த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் கால்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இப்போ நீங்கள் ஒரு காரில் உட்காந்துருக்கீங்க, டப்புனு வண்டி எடுத்தால் நம்ம பாடி பின்னாடி போகும், ஏன்னா வந்து நான் ரெஸ்ட்டில் தான் இருப்பேன் சொல்லிட்டு அது பின்னாடி வந்து லீன் ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் ரெஸ்ட்டில் தான் இருப்பேன் சொல்லிட்டு ரெஸ்ட்டில் தான் இருப்பேன் சொல்லிட்டு மோஷனுக்கு வர ரெசிஸ்ட் பண்ணுறது வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு. இனர்ஷியா ஆஃப் மோஷன் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் கால்டு இனர்ஷியா ஆஃப் மோஷன். நம்ம பயங்கர ஸ்பீடாக காரில் போயிட்டுருக்கோம், டப்புன்னு பிரேக் அடித்து நம்ம பாடி ஸ்வையும் முன்னாடி போகும், ஏன்னா நான் வந்து ரெஸ்ட்லாம் இருக்க மாட்டேன், நான் மோஷனில் தான் இருப்பேன் சொல்லிட்டு நம்ம பாடி முன்னாடி போகும். ஸோ அதுதான் வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன். அண்ட் தென் கடைசி என்னென்னு பார்த்தீங்கன்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இஸ் கால்டு இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ இப்போ நீங்கள் வேகமாக போயிட்டுருக்கீங்க, டப்புன்னு நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம பாடி ரைட் சைட் போகும், ஏன்னா நான் வந்து லெஃப்ட்டுக்கு வர மாட்டேன், நீ திருப்பி நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நேராக தான் பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அதனால தான். அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா an athlete
run some distance before jumping because this will help him jump a longer and higher. Inertia of motion. வேகமாக ஓடி இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நின்றுட்டு இன்னொரு இடத்துக்கு குதிக்கணும்னா ரொம்ப ஷார்ட்டாக குதிப்பீங்க. அதுவே வேகமாக ஓடி வந்து ஒரு சடனாக பிரேக் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே முன்னாடி ஸ்வையின்னு போகும். ஸோ அது வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன். அது வென் யூ மேக் அ ஷார்ப் டேர்ன் வைல் டிரைவிங் அ கார் யூ டென் டு லீன் சைட்வேஸ். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அதான் காரில் வேகமாக போயிடும், டப்புன்னு லெஃப்ட் எடுத்து நம்ம ரைட் சைடு வந்து அப்படியே சாய்வோம். லீன்னா வந்து சாயிறது. சாரி ஃப்ரெண்ட்ஸ். When you vigorously shake the branches of a tree, some of the leaves and fruits are detached and they fall down. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்தை போயிட்டு நல்லா குரு ஆட்டிங்கன்னா அது ஆடும் போது அதுலேருந்து வந்து இலை, இப்போ ஒரு முருங்கைக்காய் மரம் இருந்துச்சுன்னா முருங்கைக்காய் ஒழுகும், இல்லை ஒரு மேங்காய் மரம் இருந்துச்சுன்னா அது மேங்காய் ஒழுகும், அந்த மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியா. அண்ட் தென் லீனியர் மொமெண்டம். The impact of a force is more if the velocity and the mass of the body is more. ஸோ இப்போ வந்து இப்போ நான் வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, ஒரு பையன் இருக்கான். எனக்கு அந்த பையனை சுத்தமாக கண்டாலே பிடிக்காது. ஸோ அவன் என்ன பண்ணுறான், என்னை வெறுப்பேற்ற நான் அவனை அடிக்க போகிறேன். ஸோ நான் கையால் இழுத்து குத்துறேன். ஸோ என்னோட மாஸ் என்ன, அவனோட மாஸ் என்னன்னு சொல்லி பார்க்கணும். வெலாசிட்டி அண்ட் த மாஸ் ஆஃப் த பாடி இஸ் மோர். அதாவது இப்போ அவன் என்னோட சின்ன பையன். ஸோ அவனோட என்னோட மாஸ் அதிகம். நான் கொண்டு வர வெலாசிட்டி, என் கையோட வெலாசிட்டியும் அதிகம், பயங்கர ஸ்பீடாக கொண்டு வரேன். அப்போது என்னோட மாசும் வந்து அந்த வெலாசிட்டி சேர்ந்து வரும்போது அந்த பையன் மேலே விழுகிற இம்பேக்ட் வந்து பயங்கர பவராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் சொல்கிறாங்க. டு குவான்டிஃபை த இம்பேக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் எக்ஸாக்ட்லி a new physical quantity known as linear momentum is defined. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபோர்ஸ் அந்த மாஸும் வெலாசிட்டி சேர்ந்து கலந்து அந்த நிறையா இருக்கும்போது வர ஃபோர்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது எக்ஸாக்டாக துல்லியமாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. த லீனியர் மொமெண்டம் மெஷர்ஸ் த இம்பேக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் ஆன் அ பாடி. ஸோ அது வந்து அந்த பாடி மேலே இருக்க ஃபோர்ஸ், அதோட இம்பேக்ட், அந்த ஃபோர்ஸ்னால் ஏற்பட்ட இம்பேக்ட் என்னன்றதை மெஷர் பண்ணும். The product of mass and velocity of a moving body gives the magnitude of linear momentum. It acts in the direction of the velocity of the object. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. The product of mass and velocity of a moving body gives the magnitude. மேக்னிடியூட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லென்த். லீனியம் அதாவது ஒரு ப்ராடக்டோட மாசு வெலாசிட்டியும் அந்த பாடியோட லென்த்தை வந்து லீனியம் மொமெண்டம் வந்து சொல்லிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் ஆக்ட்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். இது வந்து எதை சார்ந்து இருக்குதுன்னா, இது வந்து எதை காட்டுதுன்னா, அதாவது வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி, அதாவது அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியோட டைரக்ஷன், அதாவது மேக்னிடியூடை காட்டுது. ஸோ லீனியர் மொமெண்டம் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. ஸோ இது ஈஸி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குதுன்னா, லீனியர் மொமெண்டம் வந்து கண்டுபிடிச்சோம் வெக்டர்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால் லீனியர் மொமெண்டம் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. லீனியர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ லீனியர் மொமெண்டம் வந்து எப்படி டிரைவ் பண்ணுறாங்கன்னா பின்னு சொல்லி டிரைவ் பண்ணுறாங்க. மாஸை வந்து எம்னு சொல்கிறாங்க, அந்த வெலாசிட்டியை வின்னு சொல்கிறாங்க. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு வி. லீனியர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. It helps to measure the magnitude of a force. Unit of moment in SI system is kgms -1, and in CGS system its unit is cgcms -1. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். ஸோ சிக்கு வந்து சென்டிமீட்டர், ஜிக்கு வந்து கிராம், அண்ட் எஸ்க்கு வந்து செகண்ட். This is a metric system of measurement that uses a centimeter, gram and second for length, mass and time. ஸோ இது எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, எதை மெஷர் பண்ணுறதுக்குன்னா சென்டிமீட்டரை மெஷர் பண்ணுறதுக்கு, கிராம் மெஷர் பண்ணுறதுக்கு, செகண்டு, அப்புறம் வந்து செகண்ட் ஃபார் லென்த், இந்த எத்தனை செகண்ட்ஸ்குள்ளே இந்த லென்த் வந்துருக்குன்னு மெஷர் பண்ணுறதுக்கு, அப்புறம் மாஸ் என்ன டைம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஸோ எஸ்ஐ சிஸ்டமில் வந்து கேஜி எம்எஸ் -1, சிஜிஎஸ் சிஸ்டத்தில் வந்து ஜிசிஎம்எஸ் -1 சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் பார்ப்போம். ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா பற்றி பார்த்துட்டு டைப்ஸ் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வரைக்கும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்க்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நியூட்டன்ஸ் லா பற்றி பார்ப்போம். நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா என்னென்னு பார்ப்போம்.
This law states that every body continues to be in its state of rest or the state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. So it gives the definition of force as well as inertia. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இனர்ஷியாவோட சொல்கிறாங்க. இனர்ஷியாவுக்கும் ஃபர்ஸ்ட் லா வந்து ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இனர்ஷியானா என்னென்னு பார்த்தோம். இனர்ஷியானா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் அது வந்து அதே ஸ்டேட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லாவும் அதே தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் புல். எக்ஸ்டர்னல் எஃபர்ட்னா ஒரு வெளிப்பக்கமாக வந்து ஒரு இது கொடுக்குறது. இப்போ ஒரு கார் வந்து பஞ்சராகி நின்றுச்சு, முன்னாடி ஒரு பஞ்சர் கடை இருக்குது, அது வரைக்கும் ஓட்டிகிட்டு போக முடியாது, பெட்ரோல் தீந்துருச்சு. ஸோ நம்ம வந்து என்ன செய்வோம், அது தள்ளிட்டு போவோம் காரை. ஸோ அது தள்ளுறது போது நம்ம ஒரு புஷ் கொடுக்குறோம்ல, ஸோ அதுதான் வந்து ஃபோர்ஸ். அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ். அது வந்து 3 டைப்பாக இருக்குது. அது வந்து 3ஆக சொல்லியிருக்காங்க. அது மூணு வகையாக வந்து அது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ப்ரொடியூசர்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ப்ரொடியூஸ் த மோஷன் ஆஃப் அ ஸ்டாட்டிக் பாடி. என்னென்னா நம்ம புஷ் பண்ணுறது நம்ம புஷ் பண்ணணும், அப்புறம் இல்லைனா புஷ் பண்ண ட்ரை பண்ணாலுமே வந்து அது ஃபோர்ஸு சொல்கிறாங்க. இப்போ நான் சின்ன பையன், நான் ஒரு பெரிய காரை தள்ள ட்ரை பண்ணுறது ஒரு ஃபோர்ஸ் தான். ஸோ நான் அதை வந்து தள்ள ட்ரை பண்ணுறேன், அதுவும் ஒரு ஃபோர்ஸ் தான். நான் தள்ளுறேன், அதுவும் ஒரு ஃபோர்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸ்டாப்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ஸ்டாப் அ மூவிங் பாடி. கார் போயிட்டுருக்குது, நான் ஸ்டாப்பும் பண்ணலாம், இல்லை ஸ்டாப் பண்ண ட்ரையும் பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து எதை குறிக்குதுன்னா ஃபோர்ஸ் தான் குறிக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சேஞ்சஸ் ஆர் ட்ரைஸ் டு சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் அ மூவிங் பாடி. அதாவது நான் வந்து இப்போ நான் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன், பைக் ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் வந்து ரைட் சைடு வந்து டைரக்ஷன் திருப்பவும் செய்யலாம், இல்லை திருப்பதுக்கு ட்ரையும் பண்ணலான்றாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஃபோர்ஸ் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ இட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. ஸோ ஃபோர்ஸும் வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி தான். ஸோ லீனியர் மொமெண்டமும் வந்து வெக்டர் குவான்டிட்டி, ஃபோர்ஸு வந்து வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் based on the direction in which the forces act. They can be classified into 2 types as like parallel forces and unlike parallel forces. So ஃபோர்ஸ்லேயே இன்னும் 2 டைப்பாக இருக்குது. என்னென்னா லைக் parallel forces and unlike parallel forces. ஸோ இது 2 டெஃபினிஷன் பார்க்கலாம். ஸோ லைக் parallel forces என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 or more forces of equal or unequal magnitude acting along the same direction parallel to each other are called like parallel forces. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ பேரல் ஃபோர்ஸ்னால் இப்போ வந்து ஃபோர்ஸ் 1 ஃபோர்ஸ் 2 வந்து ரெண்டு வந்து ஒரே டைரக்ஷனில் ஒரே ஃபோர்ஸ். இப்போ இது வந்து இந்த ஃபோர்ஸ் 1 வந்து 50 நியூட்டன் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஃபோர்ஸ் 2 வந்து 50 நியூட்டன் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து பேரல் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் டயாகிராம். ஸோ F1 F2 வந்து ஒரே டைரக்ஷனில் ஒரே நியூட்டனில் வந்து தள்ளுது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்லைக் பேரல் ஃபோர்ஸஸ். ஸோ அன்லைக் பேரல் ஃபோர்ஸஸ்னால் அதே மாதிரி 2 இருக்குது. அது வந்து அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ். F1ஓட நியூட்டன் வந்து 15 இருந்துச்சுன்னா F2ஓட நியூட்டன் வந்து 5 தான் இருக்கும். அதுவும் ரெண்டுமே வந்து ஒரே டைரக்ஷனில் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஆக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் தான் இங்கே இருக்குது. நம்ம இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பற்றி பார்க்கலாம். when several forces act simultaneously on the same body, then the combined effect of the multiple forces can be represented by a single force which is termed as resultant force. ஸோ இப்போ நம்ம வந்து தள்ளிட்டு இருக்கோம், 2 பேர் சேர்ந்து தள்ளிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். நம்ம 15 நியூட்டன் வந்து தள்ளிட்டே இருக்க முடியும். நடுவில் டயர்டாகணும் அப்படியே கம்மியாகும், அது மாதிரி ஆகிட்டே இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வந்து நம்ம எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்து பார்க்க முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸை வந்து எஃப் நெட் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு F1 + F2. ஸோ இப்போ வந்து F1ஓட வேல்யூ வந்து 15, F2ஓட வேல்யூ வந்து 15 இருக்கும். ஸோ அப்படி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா எஃப் நெட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் சொல்கிறாங்க. இட் இஸ் ஈக்குவல் டு த வெக்டர் சம் adding the magnitude of the forces with their direction of all the forces. ஸோ இது வந்து வெக்டர் சம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வெக்டர்னா என்ன, அப்புறம் என்னது, ஸோ நம்ம அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வெக்டர்னா என்னன்றது, if the resultant force of all the forces acting on a body is equal to 0, then the body will be in equilibrium. ஸோ ஈக்குவலிபிரியம்னா ஈக்குவலாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ என்னென்னா இப்போ எல்லா ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ், அதாவது
ஒரு பாடியில் ஆக்ட் ஆகிற எல்லா ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸும் வந்து 0 ஆச்சுன்னா அது தென் த பாடி வில் பி இன் ஈக்குலிபிரியம். அது வந்து ஈக்குவலாக இருக்கும், எங்கேயுமே மூவ் ஆகுது. இப்போ வந்து ஒரு கார் நிற்கிது, சுற்றி எல்லாரும் தள்ளுறாங்க, எல்லாருமே வந்து ஒரு 15 நியூட்டன் தள்ளுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதோட வேல்யூ வந்து 0வாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அது ஈக்குவலாக இருக்குது எல்லாருமே. such forces are called balanced forces. இந்த மாதிரி ஃபோர்ஸஸ்லாம் வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் சொல்கிறாங்க. if the resultant force is not equal to 0 then it causes the motion of the body due to unbalanced forces. ஸோ இது வந்து அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து 0வாக வரலினா அது வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அது வந்து நம்ம தள்ளுறதுனால அதுக்கு மோஷன் ஏற்படுறது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ்: drawing a water from a well, force applied with a crowbar, force on a weight balance. இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. A system can be brought to equilibrium by applying another force which is equal to the resultant force in magnitude but opposite in direction. Such force is called as equilibrant. ஸோ ஒரு பொருள் ஒரு நம்மள a system can be brought to equilibrium by applying. இப்போ ஒரு பாடி இருக்குது, ஒரு கார் இருக்கும், ஒருத்தன் வந்து நல்ல பயங்கர பலசாலி ஹல்க்கு மாதிரி ஒருத்தன் இருக்கிறான், அவன் பெரிய மலையை தள்ளிட்டு போகிறான். ஸோ இன்னொரு ஹல்க்கு மாதிரி ஒருத்தன் வந்து அதை எதிர்த்து நின்று அதுக்கு தள்ளினாங்கன்னா அது என்ன ஆகிடும், திருப்பி அது வந்து ஈக்குவல் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணுற ஃபோர்ஸ் வந்து ஈக்குலிபிரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிட்டர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். ஸோ நான் வெக்டர்னால் என்னன்னு சொல்லி நான் இன்னும் ஒரு வீடியோவில் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த ஆக்டிவிட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஆக்டிவிட்டியை வந்து பண்ணி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ணி போடுறேன். ஸோ தேங்க்யூ, பாய் ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.